ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் ரெடி பண்ணிங்களான்னு தெரியலைங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து நீங்கள் தடவுறப்போ டைக்கு வந்து குட் பை சொல்லிடலாம். நீங்கள் எப்போவுமே ஹேர் டை வந்து நீங்கள் போடவே வேண்டாம். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் டை மட்டும் இல்லை, முடி சொட்டையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல வழுக்கு தலையில் கூட முடி வளரும். அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் டை ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயில். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மைல்டாக நம்ம அந்த போட்டிருக்கிற பொருளோட சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆயுசுக்கு உங்களுக்கு வெள்ளை முடி வந்து வரவே வராதுங்க. அவ்வளோ எஃபெக்டான ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் டோட்டலாக காணாமல் போகணும் அப்படின்னா இந்த ஒரு ஆயில் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, நீர் கோர்க்கிற பிரச்சனை தலையில் இருக்குது, டை போட்டு அரிப்பாகுது, முடி உதிருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டான லைவ் ரிசல்ட்டான ஒரு ஆயில். சரிங்களா? இப்போது இந்த ஆயில் என்ன பொருள் போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடியை எப்போவுமே நல்லா கருன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லைங்க, நிறைய முடியை வந்து எப்போவுமே நம்மளுக்கு வராத அளவுக்கு இது வந்து இந்த ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். 1 வீக்கில் எந்த இளநரையாக இருந்தாலும் சரிங்க, அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கறிவேப்பிலையை நல்லா அலசிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இதை உருவி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மண் அந்த மாதிரிலாம் இருக்கும். முன்னாடியே வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா கருன்னு நல்லா வறுபடணும். இது கூடவே நம்ம கருஞ்சீரகம் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட நீங்கள் மருதாணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். மருதாணி வந்து சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு முடி வந்து சூப்பராக கலர் ஆயிரும். ஒருவேளை எனக்கு மருதாணி வேண்டாம், வெந்தயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இதையவே நீங்கள் பயன்படுத்தினே போதும். கருவேப்பிலை இன்னும் கூட நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இன்னொன்று கேட்பீங்க, மஞ்சள் சேர்த்துருக்கீங்கக்கா, முடி வந்து கொட்டாதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கொட்டாதுங்க. மஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் இருக்கிற ஏதாவது தேவையில்லாத கிருமிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடியே வந்து கொட்டிகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த புழுவெட்டு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாமே ரெடி பண்ணும். எதையுமே அளவாக சேர்த்தணும். நீங்கள் ரொம்ப நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் நம்ம மஞ்சள் சேர்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் தடவிட்டு வர்றப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருவேப்பிலையோடவும் கருஞ்சீரகத்தோடவும் சேர்த்து தான் நம்ம இதில் ரெடி பண்ணுறோம். இந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் வந்து நம்ம 100-150 மில்லி தேங்காய் எண்ணெயில் கலந்துருவோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் காமிக்காது, அதனால் பயப்பட தேவையில்லை. பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை நல்லா வறுபடுது. அதே மாதிரி கருஞ்சீரகமும் ரொம்ப சூப்பராக வறுபடுது. இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லாவே வறுபட்டுருச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக இருந்ததை சிம்மில் போட்டுட்டு
லைட்டாக அது வறுபட்டுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம அந்த கருஞ்சீரகம் மஞ்சள் எல்லாமே வறுபட்டுருச்சு. ஆனால் கறிவேப்பிலை மட்டும் லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் கருகாமல் இருக்குது. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்க அப்படின்னா அது நல்லா கருன்னு ஆயிரும். இப்போவே நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம பொடி பண்ணணும். அதை ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம். சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி வந்து ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சூடாக இருக்கல இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நொறுங்கிடும். கருவேப்பிலை எல்லாமே கருஞ்சீரகம் ஆல்ரெடி நல்லா வெடித்து பவுடர் ஆயிரும். அதே மாதிரி மஞ்சள் சொல்லவே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கவே வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், லைட்டாக நீங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆயிலே போட தேவையில்லை. இது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது முடியில் வந்து நீங்கள் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கூட தலையில் வந்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய விட்டீங்க அப்படின்னா நீங்கள் டை அடிச்சிருக்கீங்கிறதே தெரியாது. இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இளநரையெல்லாம் வந்து டோட்டலாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு சரியாயிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து நீங்கள் கையை காமிச்சு பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாது. ஆனால் கருப்பாக அப்படியே தான் இருக்கும். இது வந்து முடியில் நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும். இந்த மெத்தேடுக்காக தான் நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பாருங்கள் இந்த கல் வச்சு நல்லா வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட்டேன். இப்போது இந்த அளவு பொடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு 100 to 150 மில்லி அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இது கையில் இருக்கிறத தலையில் தடவினா கூட அந்த இது எண்ணெயில் இங்கே பாருங்கள், எண்ணெய் தலையில் நம்ம தடவி கூட அது போகுதான்னு பாருங்கள். இப்போது ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எந்த தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறீங்களோ அந்த இது சேர்த்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. இது கூடவே மஸ்டர்ட் ஆயில் நம்ம கடுகு எண்ணெய் சேர்க்குறோம். 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த எண்ணெய் இல்லை, கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா கடுகு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் இது கூட சேர்த்து நீங்கள் வறுத்துட்டு இந்த மாதிரி வந்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் வந்து 2 டீஸ்பூன் 100 மில்லிக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக தேய்ச்சிக்கோங்க. இது வந்து நம்ம சேர்த்து தல்லில் தேய்க்கிறப்ப செம்ம ரிச்சாக வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறும். அதே மாதிரி நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 எண்ணெயுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இந்த பவுடரெல்லாம் ஒன்று கலந்துருச்சா, இதை வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. ஏன்னா இந்த லிக்விட் வந்து ஃபுல்லாக
அந்த பவுடரோட அந்த ஆயிலோட நல்லா மிக்சிங் ஆகணும். அதனால் இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பில் லைட்டாக வச்சு ஒரு கொதி மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. நல்லா ஒரு 2 கொதி வந்ததே இறக்கிட்டு இதை நீங்கள் வந்து இரும்பு சட்டி இருக்கிறதுனால நைட் அப்படியே வச்சுருங்க. மறுநாள் காலையில் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சூப்பராக வந்து தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா டச்சப் பண்ணி விடுங்க. நல்லா ஊற விட்டுட்டு சீயக்காய் தூள் போட்டு குளிச்சுட்டு வாங்க. 1 வீக்கில் நீங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு கலர் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆயில் அதே மாதிரி நம்ம கடுகெண்ணையும் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு மருதாணி, வெந்தயம் இதெல்லாம் வந்து அவரியில் அதெல்லாம் தலை வந்து அரிப்புத்தன்மை வருதுன்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்க கம்பல்சரி நீங்கள் கறிவேப்பிலையே ரெடி பண்ணலாம். கறிவேப்பிலையை மட்டும் இதில் ஃபுல்லாக நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஆயில் 1 லிட்டர் வரைக்கும் கூட இதை ரெடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இரும்பு கடையில் விட்டுட்டு நீங்கள் மறுநாள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி இதை நீங்கள் எல்லா ஆயிலை விட இது வந்து பலன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆயில் ஒரு கேரளா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். கேரளா ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை, மஞ்சள் இல்லாமல் ஆயிலே அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக கரிஞ்சிருக்கும். இந்த 3மே வந்து கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 3 பொருளுமே அவங்க கேரளா தேங்காய்ல கண்டிப்பாக இதில் மிக்சடு பண்ணுவாங்க. தனியாக இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலையும் வெந்தயம் மட்டும் தனியாக வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ணுவாங்க. இந்த வெள்ளை முடிக்கு வந்து இது பெஸ்ட்டான ஒரு ஆயில். பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருது, கொதிக்குது பாருங்கள். இது கொதிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம போட்ட அந்த பவுட்ரும் ஆயிலும் நல்லா திக்னஸ் ஆயிரும். சரிங்களா? அங்கே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் 1 லிட்ரு 2 லிட்டரெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒரு நாள் மட்டும் இந்த இரும்பு சட்டியில் விட்டுருங்க. ஊற வச்சு நீங்கள் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சூடாயிருச்சு. இது ரொம்ப கொதிக்க வைக்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்ட பொருள் எல்லாமே நம்ம வறுத்து தான் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், அது தலைவலிக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் எதுவும் வராது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கீழே இறக்கிடலாம். இப்போது கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு ஒன்று நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உடனே ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆயில் வந்து பார்க்க நல்லா கருமையாக திக்காக இருக்கா, ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அந்த பொடியோட மைல்டான அந்த பவுட்ரு வந்து அதில் இருக்கும். இதை நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பவுட்ரு மைல்டான பவுட்ரெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கீழே போயிடும். ஆயில் வந்து தெளிவாக மேலே வரும். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம தேய்க்கிறப்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்கள், அந்த கீழே அந்த பவுடரெல்லாம் மைல்டாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கீழே செட் ஆயிடும். இது கூட நீங்கள் மறுபடியும் ஒரு 100 மில்லி தேங்காய் கூட சேர்த்து கூட நீங்கள் இதில் ஊற்றி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இவ்வளோ கருப்பாக இருக்கா, இப்போ ஆயில் தெளிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே தெளிவாக தான் ஆயில் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மைல்டாக அந்த பவுடரோட மைல்டாக வரும். இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர்றப்போ நல்லா உங்களுக்கு ஒரு தூக்கம், நல்ல முடி வளர்ச்சி, அதே மாதிரி பொடுகு, அரிப்பு எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது எப்படி நான் தலைக்கு அப்ளை பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து வச்சது அப்படியே இருக்கிறேன். இது அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. நரைமுடி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி அந்த அரிப்புத்தன்மை அதெல்லாம் எதுவுமே வந்து இருக்காது, சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்ளை பண்ண செகண்டில் எங்கள் கையெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிக்கிறது, அப்படியே முடியல கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். முடியும் வந்து நல்லா கருக்கு இருக்காது, பஃபியாக வளரும். குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இங்கே பாருங்கள் நல்லே இருக்குது அப்படின்னா சும்மா அப்படி விரலில் தொட்டுட்டு அது மாதிரி டச்சப் பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இது நீங்கள் அப்படியே ஃபேன் காற்றுல ஆற விட்டு நல்லா காய்ச்சதே நீங்கள் தலை வந்து அப்படி சீவிட்டு போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அதனால தான் உங்களுக்கு நான் லைட்டாக அந்த வெள்ளை முடியில் மட்டும் நாங்கள் அப்ளை பண்ணி காமிச்சேன். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.